வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹாட் அண்ட் சா சிக்கன் சூப் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த ரெசிபி கேட்டிருந்தீங்க. கேட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் இதை டெடிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு ஆனதன் பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய இஞ்சி மற்றும் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 30 கிராம் அளவு பொடியாக நறுக்கிய கேரட் மற்றும் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 4 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து 40 கிராம் அளவு பொடியாக நறுக்கிய குடைமிளகாய் மற்றும் 200 கிராம் அளவு பொடியாக நறுக்கிய சிக்கன் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 3 நிமிடம் இதை நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு டார்க் சோயா சாஸ் மற்றும் வினிகரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துருக்க 2 இன்க்ரீடியண்ட்டும் தண்ணியோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதன் பிறகு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 5 நிமிடம் நல்லா கொதிக்க விடலாம். சூப் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. லிட்டு ஓப்பன் பண்ணிவிடுவோம். இந்த நேரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரோடு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து கரைத்து வச்சுருந்த கார்ன் ஸ்லரி சேர்த்துப்போம். கூடவே 30 கிராம் அளவு மெல்லியதாக நறுக்கிய கேபேஜ் மற்றும் நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்துக்கிறேன். ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த சூப் லைட்டாக திக் ஆனதன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான சுலபமான ஹாட் அண்ட் சா சிக்கன் சூப் ரெடி. இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கிறேன். ஒரு சூப்பரான ஹாட் அண்ட் சா சிக்கன் சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை இதில் காரம் உங்களுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபி உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.